கண்ணியமான சகோதரர்களே, நாங்க நல்ல விஷயங்களை பேசுவோம், நல்ல விஷயங்களை கேட்போம், நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம், குறைகளை தேடாமல் நாங்கள் இருப்போம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜித் நபவி நபியுடைய காலம் ஒரு ஜனாஸா கொண்டு வரப்படுகின்றது. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னிலையில் வைக்கப்படுகின்றது. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஜனாஸாவை நீங்கள் தொழுவிக்க வேண்டாம். கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், எதற்காக வேண்டி? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் ஒரு நல்ல மனிதர் அல்ல, இவர் ஒரு நல்ல மனிதர் அல்ல, இவரை பத்தி யார்ட உள்ளத்திலையும் நல்லெண்ணம் இல்ல, இவர் ஒரு கெட்ட மனிதர். எனவே யா ரசூலல்லாஹ், இவருடைய ஜனாஸாவை நீங்கள் தொழுவிக்க வேண்டாம் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அன்பு தோழர்களே, இவர்களை பத்தி ஏதாவது நலவு இருக்கின்றதா, ஏதாவது நல்ல காரியம் இருக்கின்றதா? முழு சஹாபாக்களும் அமைதியாக இருக்கின்றது. கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏதாவது ஒரே ஒரு நல்ல காரியம் இருக்கின்றதா? பின்னால இருந்த ஒரு சஹாபி அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வெளி ஊர்ல இருந்து எங்கட ஊருக்கு ஒரு ஜமாத், ஒரு கூட்டம் வந்தாங்க. இரவுடைய நேரம், அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நான் நியமிக்கப்பட்டேன், நான் செக்யூரிட்டி வேலை செஞ்சேன். அந்த நேரத்துல எனக்கு செக்யூரிட்டிக்கு உதவியாக இந்த மனிதர் என்னோட அந்த இரவு முழிச்சு இருந்தாரு என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாஸாவை பார்த்து சொன்னாங்க, உங்களுடைய தோழர்கள் எல்லாம் நீங்கள் கெட்டவர், நீங்கள் நல்லவர் அல்ல என்று அவர்கள் சொல்கின்றார்கள். நான் சொல்கின்றேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய நான் சொல்கின்றேன், நீங்கள் நல்லவர். அது மட்டுமல்ல, நீங்கள் சுவர்க்கவாதி, நீங்கள் சுவர்க்கவாதி என்றார்கள் எம்மொருளும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, யாரை பார்த்தும் எமக்கு சொல்ல முடியாது இவர் கெட்டவர், இவர் நல்லவர், யாருக்கும் சொல்ல முடியாது. அவருடைய வியாபாரத்தை வைத்து, அவருடைய கொடுக்கல் வாங்கலை வைத்து, அவருடைய பணத்த வழக்கங்களை வைத்து எமக்கு முடிவெடுக்க முடியாது இவர் நல்லவரா கெட்டவரா. அந்த முடிவெடுப்பது அல்லாஹ் மட்டும்தான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஊர்ல நாங்க வாழ்கின்றோம். எனவே நாங்க யார்கிட்ட குறையும் பேசாம, நாங்க நல்ல விடயங்களை பேசி நல்லவர்களாக வாழ்ந்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவதற்கு வல்லநாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக.